ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனல் இன்னைக்கு ரவா லட்டு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ரவா லட்டு வந்துட்டு நிறைய விதமான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவை அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இந்த ரவா லட்டு செய்ய கரெக்டாக உங்களுக்கு 15 மினிட்ஸ் தாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக சமைக்கிறவங்க கூட இந்த ரவா லட்டு ரொம்ப சூப்பராக செய்யலாம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ரொம்ப டேஸ்டியான ஈஸியான இந்த ரவா லட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நட்ஸ் எல்லாம் இல்லை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் பாதாம், கொஞ்சமா காஞ்ச திராட்சை, பொடியாக கட் பண்ண முந்திரி. இதோட நீங்கள் பிஸ்தா இருந்தால் பிஸ்தா சேர்த்துக்கலாம், இல்லை வேறு எந்த நட்ஸ் உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இது 3 மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்லேயே வந்துட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். திராட்சை வந்துட்டு நல்லா உப்பி வரும். பாதாமும் முந்திரியும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், திராட்சை நல்லா வறுபட்டு உப்பி வந்திருக்கு. பாதாமும் முந்திரியும் நல்லாவே வறுபட்டிருக்கு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ வறுத்த பாதாம், முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் வேற ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே நெய்லேயே வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்பை வேணாலும் அளவா எடுத்துக்கோங்க. அதுல நான் வந்து சக்கரை, தேங்காய் எல்லாம் சேர்க்க போறேன். நீங்க எதை வேணாலும் கப்பு இல்ல டம்ளர் எதை வேணாலும் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. நான் எடுத்த கப் அளவு வந்துட்டு 200 கிராம் அளவுக்கு இருக்கிற கப்பு. இதையும் வந்துட்டு அந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை வந்துட்டு சிம்ல வச்சுக்கோங்க. ஹைல வச்சோ இல்ல மீடியம்ல வச்சிங்க அப்படின்னா கருகி போயிடும். மீடியம்ல வைக்கிறீங்க அப்படின்னா கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ வந்துட்டு ரவை நல்லா வறுப்பட்டு உங்களுக்கு அந்த வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரவை நல்லா வறுப்பட்டு வாசனை வந்திருக்கு. இப்போ நான் அதே கப்லேயே வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். நீங்க அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் கோகோனட் கூட எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்துங்க அப்படின்னா தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் டைரெக்டாக சேர்க்காம கொஞ்சமாக நெய் விட்டு தனியாக வறுத்துட்டு நீங்கள் இந்த ரவையோட சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை, 1/2 கப் வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். வறுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர மற்றபடி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இதில் எக்ஸ்ட்ராவாக நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். என்கிட்ட இருந்ததுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கலாம் சேர்த்துருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் பால் பவுடர் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் ரவை, தேங்காய், சக்கரை மட்டும் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஏலக்காய், பால் பவுடர் சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்துட்டு இதுக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம். நான் எடுத்த அந்த கப்லேயே 3/4 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் சேர்த்துக்கலாம். ஆனால் 3/4 கப் சக்கரையே நார்மலான இனிப்பில் இருந்தது. சக்கரையும் சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு லட்டு பிடிக்க வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து சேர்த்துக்கிறேன். சக்கரையோட சேர்ந்து மெல்ட் ஆகி தேங்காய், ரவை இது எல்லாமே ஒன்றா உங்களுக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நீங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க லட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வரும். எடுத்ததுமே நிறைய பால் சேர்த்துட்டீங்க அப்படின்னா தண்ணி ஆயிடும் உங்களுக்கு. அப்புறம் அதை திக்காக்கிறதுக்கு ரொம்ப நேரம் வந்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த சக்கரை வந்து மெல்ட் ஆகி ரவை எல்லாமே ஒன்னா சேர்ந்து வருது பாருங்க. இந்த பதம் வந்து கரெக்டா இருக்கும். கடைசியா இதோட வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த நட்ஸ் எல்லாமே இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சேர்த்த நட்ஸோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரவையை. நம்ம இந்த டைம்ல வந்து லட்டு பிடிக்க முடியாது, சூடா இருக்கும். அதனால ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிடிக்கும்போது சூடு கரெக்டா இருக்கும். லட்டு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் நல்லா ஷேப்பா வரும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தொட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சூடுல லைட்டான சூடு தான் இருக்கு. கையில வேணா லைட்டா நீங்க நெய் தடவிக்கோங்க. இதுல நெய்யும் வந்துட்டு உங்களுக்கு அதிகமா கிடையாது. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோம். அதுவே வந்து கரெக்டா நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்க கையை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். நீங்க எந்த சைஸ் தேவையோ நீங்க அந்த சைஸ் எடுத்துக்கலாம். இதுல நட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி நீங்க என்ன பொடியா கூட கட் பண்றதுனால கட் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி பிடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடையாது. சூப்பரா நம்மளுடைய ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா ரவையுமே வந்துட்டு உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா ரவா லட்டு ரெடி ஆயிடும். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பாக்ஸ்ல மூடி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு உங்களுக்கு வீணா ஆகவே ஆகாது. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஈஸியான இந்த ரவா லட்டை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.